வணக்கம் சோதர நண்பர்களே. 2025 மே மாத கிரக அமைப்புகளின்படி விருச்சிக ராசிக்கான பலன்கள். இந்த மே மாதம் பார்த்திங்கன்னா வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு மற்றும் ராகு கேதுக்களுடைய பயிற்சியானது இருக்கும். குரு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க. ராகு மீனத்திலிருந்து கும்பத்திற்கும், கேது கன்னியிலிருந்து சிம்மத்திற்கும் பயிற்சி ஆகிறாங்க. தவிர மாத கிரகமான சூரியனுடைய பயிற்சியும் இருக்கும். இந்த பயிற்சிகளானது எல்லாமே பார்த்திங்கன்னா மாதத்தினுடைய மத்திய பகுதிகளில் நடக்கும். ஆக மே மாதத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்க செய்யும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு சாதகமான சூழ்நிலைகள் தான் இருக்கும். கடந்த 2 மாதங்களாக பார்த்திங்கன்னா இந்த கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இருந்து மனநிலையில் ஒரு விதமான இறுக்கமான சூழ்நிலைகளை கொடுத்து பொது வாழ்க்கை பொது விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நெகட்டிவான சம்பவங்கள் விஷயங்களையும் பார்க்கவும் கேட்கவும் வச்சுருக்கும். ஒரு சரியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறதே இருக்காது. எப்போ பார்த்தாலுமே ஒரு பதட்டமான நிலைகள்லேயே எல்லாரும் இருந்து வந்திருப்பாங்க. அதை பற்றி ஏற்கனவே மாத பேச்சுகளையும் தெளிவாக சொல்லியிருந்தோம். பருவநிலை மாற்றங்கள் கூட இந்த ஏப்ரல் மாதத்தில் வெயிலுடைய தாக்கமும் இருக்கும், மழையினுடைய தாக்கமும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி தான் சித்திரை மாதத்தில் கூட குளிரும் வெப்பமும் மாறி மாறி இருந்துக்கிட்டு வருது. பட் இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறதும் இருக்குது. தவிர இந்த கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறதும் விலகுது. ஆனால் இந்த அமைப்புகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாதகமான நிலைகள் தான் இருக்குது. கடந்த 2-3 மாதங்களாகவே மன இறுக்கத்தோடும் பதட்டத்தோடும் இருந்து வந்த சூழ்நிலைகளை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு சுமூகமான மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சராசரியான நிலைகள், ஒரு வழக்கமான வாழ்க்கை முறையை பார்க்கக்கூடிய அமைப்புகளை இந்த கிரக நிலைகளானது கொண்டு வரும். பருவநிலை மாற்றங்களில் கூட மாதத்தின் பிற்பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. இந்த வெயிலினுடைய தாக்கம் அப்படிங்கிறது வெகுவாக குறைய ஆரம்பிக்கும். பெரும்பாலும் இந்த கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு சுமூகமான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 9ஆம் இடத்துல நீச்சம் பெற்ற நிலையில் செயல்பட்டு வர்றாங்க. ஆனால் அதே நேரம் ராசிக்கு 5ஆம் இடத்துல இந்த கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது முழுமையாக விலகப்படுது. ஸோ சமீபகாலமாக விருச்சிக ராசிக்காரங்க ஒரு விதமான மன இறுக்கத்தோடு இருந்து வந்திருப்பாங்க. அதாவது சில முன்னேற்றம் தரக்கூடிய சூழ்நிலைகளை அவங்க பார்த்து வருவாங்க. அவங்கவுங்க வயது நிலைகளுக்கு ஏற்ப அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப சில நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனாலும் அதை நினைத்து முழுமையாக சந்தோஷப்படக்கூடிய மனநிலை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா அதற்கு தகுந்த அளவுக்கு அவங்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் உடன் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஸோ இப்படி தான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சமீபகாலமாக ஒரு விதமான மந்தமான சூழ்நிலைகள், பட் இருந்தாலும் சாதகமான நிலைகளில் போய்கிட்டு இருந்திருக்கும். ஸோ இந்த மாதம் அமைப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழப்பமான நிலைகள் இல்லாமல் ஒரு தெளிவான மனநிலையோடு இருந்து வருவீங்க. மனசுலேருந்து வந்த வீண் ஆசைகள், அலைச்சல்கள், சஞ்சலம் தரக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே கொஞ்சம் விலக ஆரம்பிக்கும். ராசிநாதன் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய நிலைகள் இருக்கிறதுனால பிரயாண அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உடல்நல சோர்வுகள் அப்படிங்கிறதும் தவிர்க்க முடியாததாக இருக்கும். இப்போ மன ரீதியாக அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள், பர்சனல் ஹெல்த் கேர் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. பேச்சுவார்த்தைகளும் சுமூகமான விஷயங்களுக்கும் பேச்சுவார்த்தைகளாக சாதகமான அமைப்புகளை பார்த்து வருவீங்க. போல் புதிய விஷயங்கள் காரியங்களில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பொதுவாகவே அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களிலே விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அது சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு வருவீங்க. உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கொஞ்சம் மன தைரியத்தோடு வெளிவர ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய முயற்சிகள் நல்ல முறையில் பலன் கொடுக்கவும் செய்யும். சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் இது சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும். பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வீடு, நிலம், பூமி, வாகன விஷயங்கள்லாம் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். இனி வரக்கூடிய அடுத்தடுத்த காலகட்டங்களும் இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் காட்டி வருவீங்க. எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஏதாவது ஒரு நிலம் வாங்கலாமா, வீடு வாங்கலாமா, அல்லது இருக்கிற கொடுத்துட்டு புதுப்பிக்கலாமா, இந்த மாதிரியான எண்ணங்கள் அதிகரிக்கவே செய்யும். இந்த மாதம் அது போன்ற நிலைகள் தொடர்கதையாக இருக்கும். பெரும்பாலும் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கவும் செய்யுது. பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் இருக்குது. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் வரவுகளும் உண்டு, செலவுகளும் உண்டு அப்படின்னு தான் சொல்லணும். முடிஞ்ச அளவுக்கு வீண் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. கடன் சுமைகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கலாம். கடன் சார்ந்த பிரச்சனைகளும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக பொருளாதார நிலை என்பது சமாளிக்கக்கூடிய நிலைகளில் இருக்குது. பொது விஷயங்கள் காரியங்கள் சாதகமான தன்மைகளை எதிர்பார்க்கலாம். பாகமாத்தின் பிற்பகுதிகளில் வெளி விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். மற்றவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டு வரவும் செய்வீங்க. வெளி இடங்கள் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெற்று வரும். பட் அதே நேரம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா மற்றவங்க உங்களை கொஞ்சம் டாமினேட் பண்ண நினைப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் மனுசரித்து போய்க்கிறது நல்லது. ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும். பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்க
இந்த ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்துது. கோயில் குளங்களுக்கு போய் வர்றது, பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுவது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை தான் ஏற்படுத்தும். பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். பட் அதே நேரம் பிரயாண அலைச்சல்கள் தவிர்க்க முடியாததாகவே இருக்கும். பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் அவசரம் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் செயல்பட்டு வர்றது சிறப்புகளை கொடுக்கும். காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். சமீபகாலங்களில் ஒரு விதமான மந்தமான சூழ்நிலைகளை பார்த்து வந்திருப்பீங்க. ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு மனம் எண்ணும். பட் அதே நேரம் வெறும் எண்ணங்களாக மட்டும்தான் இருக்குமே தவிர செயல் வடிவமாக அது மாறாது. இப்போ செய்யலாம் அப்போ செய்யலாம் அப்படின்னு தள்ளி போயிட்டு தான் இருக்கும். பட் அதே நேரம் பிடித்த விஷயங்கள் காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வந்திருப்பீங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து உங்களுடைய காரிய ரீதியான விஷயங்கள் அனுகூலங்களை பெற்று வருவீங்க. நீங்கள் நினைத்ததை செய்யலாம். இந்த ஒரு விஷயம் காரியங்களாக இருந்தாலும் டக்கு மூவ் பண்ணலாம். ஒரு தடை தாமதங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இது பெருசாக இருக்காது. ஸோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு காரிய ரீதியான அனுகூலங்களை பெறக்கூடிய மாதமாகவும் இது இருக்குது. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது. கிளியராக சொன்னால் அலைச்சலும் இருக்கும், ஆதாயமும் இருக்கும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து வருவீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செஞ்சு எல்லா விஷயங்களும் கச்சிதமாக செஞ்சு வைத்துக் கொள்வீங்க. குடும்ப உறவுகளுக்குள்ளையும் ஒரு சமாளிக்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்குது. பெற்றோர்களுடைய விஷயங்கள் காரியங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டி வருவீங்க. அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்களும் ஒரு அனுகூலமான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம். பெற்றோர்கள் மேலே மதிப்பும் மரியாதை உயரக்கூடிய ஒரு மாதமாகவும் இது இருக்கும். பெற்றோர்களும் உங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் அரவணைப்போடையே இருந்து வருவாங்க. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களும் அப்படி தான். உடன்பிறப்புகள் வகையிலும் ஒரு சாதகமான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம். நினச்சின்னா மன வருத்தங்கள் இருந்தாலும் கூட பெரிய அளவில் பாதகமான சூழ்நிலைகள் இல்லாமல் ஒரு சாதகமான விஷயங்களை எதிர்பார்த்து வருவீங்க. கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும். வாழ்க்கை துணையின் வகையில் அந்யூன்யத்தன்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். ரொம்ப காலமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள அந்யூன்யத்தன்மை அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கும். பட் அதே நேரம் ஒரு விதமான மன இறுக்கத்தையும் அவங்க வெளிக்காட்டிட்டு வருவாங்க. அதாவது கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமும் உண்டு, சங்கடமும் உண்டு அப்படிங்கிற சூழ்நிலைகளை தான் போய்கிட்டு இருக்கும். இந்த மாத அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான சங்கடங்கள் பெரிய அளவில் இருக்காது. வாழ்க்கை துணை சின்ன விஷயங்களில் கொஞ்சம் கண்டிஷனோடு இருப்பாங்களே தவிர மற்றபடி பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான நிலைகளாகத்தான் இருக்கும். திருமண விஷயங்கள் புத்திரவாக்கிய அமைப்புகள் இதெல்லாமே சாதகமாக இருக்குது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருப்திகரமாக, குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். அதே நேரம் குழந்தைகள் வகையில் விரயங்கள் செலவுகள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் உடன் இருக்கத்தான் செய்யும். குழந்தைகள் வகையில் மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். ஒரு சுமூகமான விஷயங்களாகவே இருந்து வரும். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும். மாணவர்கள் தங்களுடைய விருப்பப்படி தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியடையக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்குது. தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சுமூகமாக இருக்கும். கடந்த சில மாதங்களாக தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஒரு விதமான இறுக்கமான சூழ்நிலைகள் இருந்து வந்திருக்கும். ஆனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயங்கள் வந்து வெளிவர ஆரம்பிப்பீங்க. தொழில் வேலை உத்தியோகத்தில் ஒரு படிப்படியான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். வெளி இடங்கள்லேருந்து உங்களுக்கான விஷயங்கள் காரியங்கள் தானாகவே தேடி வரவும் ஆரம்பிக்கும். புதிய வேலைவாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் சிறப்பாக இருக்குது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு அளவான அனுகூலங்களை பார்த்து வருவீங்க. பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறதும் சாதகமான நிலைகள் இருக்கும். வாடிக்கையாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறப்பாக பார்க்கப்படுவீங்க. ஓராள விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு சாதகமான மாதமாக இருக்குது. ராசிநாதன் நீச்ச நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான். அதனால் சின்ன அலைச்சல்கள் கொஞ்சம் தவிர்க்க முடியாதாக இருக்கும். பட் இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான நிலைகளில் செயல்பட்டு வருது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.